இந்த சீரியலோட ப்ரமோல நம்ம தாமரையோட அம்மாவை சேர்ந்துக்கிட்டு அம்மாச்சி இங்க வா, தமிழ் என்ன சைவ சாப்பாட்டு தானே சமைச்சா, அசைவ சாப்பாட்டியா சமைச்சா, அதுக்கு எதுக்கு அவங்க மறு வீடு போறதுக்கு ஒத்துக்கிட்டேன்னு கேக்குறாங்க. அதுக்கு அம்மாச்சி இருந்துகிட்டு, அடியே நான் தமிழ் கிட்ட என்ன சொல்லியிருந்தேன், அவ இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் வாய்க்கு ருசியா சமைச்சு போட்டா மறு வீட்டுக்கு போலான்னு சொல்லியிருந்தேன். அது சைவமா இருந்தா என்ன அசைவமா இருந்தா என்ன, அவ செஞ்ச சாப்பாடு எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. நானும் சாப்பிட்டு பார்த்தேன், சாப்பாடு ரொம்ப ருசியா தான் இருந்துச்சு. அதனால அவ மறு வீட்டுக்கு போட்டோம். அது மட்டும் இல்லாம நான் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு நீங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லி திட்டிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் தமிழ் அவங்க அம்மாவுக்கு போன் பண்ணி, அம்மா நான் செஞ்ச சாப்பாடு இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் பிடிச்சு போயிடுச்சு, நாங்க உடனே மறு வீட்டுக்கு வரோம்னு சொல்றாங்க. இதை கேட்ட தமிழோட அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுது. இன்னொரு பக்கம் நம்ம சேது, தமிழை நீ உப்பு போட்டு சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு, இந்த சாப்பாட்டுல உப்பு போட்டு கொண்டாந்துருக்கேன், இதை நீ சாப்பிடுன்னு சொல்றாரு. தமிழும் அதை எடுத்து சாப்பிடுறாங்க. அப்புறம் நான் மட்டுமா உப்பு இல்லாம சாப்பிட்டுட்டு இருந்தேன், எனக்காக நீங்களும் உப்பு இல்லாம தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கும் தெரியும், அதனால நீங்களும் சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. உடனே நம்ம தமிழ் இருந்துகிட்டு, என்னங்க நான் ஏதாச்சும் தப்பு செஞ்சிருந்தா நீங்க மன்னிச்சிருவீங்களான்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம சேதுவோம், நீ எந்த தப்பும் செய்ய மாட்ட, அப்படி இருக்கும்போது உன்னை எதுக்கு மன்னிக்கணும்னு கேக்குறாரு. அதுக்கு நம்ம தமிழும், இல்ல நீங்க சொல்லுங்க, ஒருவேளை நான் ஏதாச்சும் தப்பு செஞ்சிருந்தா என்ன மன்னிச்சிருவீங்களான்னு கேட்க நம்ம சேதுவோம், உன்னை நான் மன்னிச்சிருவேன், நீ கவலைப்படாத தமிழ்னு சொல்றாரு. ஆனா அதே சமயம் எங்க அப்பா ஜெயிலுக்கு போக காரணமா இருந்த அந்த பொண்ணு மட்டும் என் கையில கிடைச்சானா அவளை நான் சும்மாவே விட மாட்டேன், அவதான் எனக்கு ஜென்மத்துக்கும் எதிரி, அவ ஒருத்திய தவிர மத்தவங்க எல்லாரையும் நான் மன்னிச்சிருவேன்னு சொல்றாரு. இதை கேட்ட தமிழ் ரொம்ப ஆடி போயிட்டாங்க. ஏன்னா தமிழ் தான் அவங்க கல்யாணத்தப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி சேதுவோட அப்பாவை அரெஸ்ட் பண்ண வச்சது. இந்த விஷயம் இப்ப வரைக்கும் சேதுவுக்கு தெரியாது. ஒருவேளை சேதுக்கு இந்த விஷயம் தெரிய வந்தா நம்ம தமிழை என்ன பண்ணுவாருன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்ற சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளுக்கு ஸ்டார் வியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.